ஆனால் அருமையான பெருமக்களே, உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை ஆக சிறந்த நாட்கள் என்றும், இந்த நாட்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தது போல வேறு எந்த நாட்களும் உயர்ந்ததாக இல்லை என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த நாட்களிலும், ரமலான் நமக்கு அமல் இல்லை, இந்த நாட்களிலும் நீங்கள் இபாதத்தில் தொழுகையில், அதே போல குர்ஆன் ஓதுவதில், இந்த 10 நாட்களும் ஒரு ஆசை வைங்க, முழு குர்ஆனை ஓதணும். குர்ஆன் ஓதுவதில், திக்ர் செய்வதில், தங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதில், நன்மையான காரியங்களில், இது மாதிரியான விஷயங்களில் இந்த 10 நாட்களுடைய நேரங்களையும் நீங்கள் கழிக்க வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்.